வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊப்பிக்கெல்லாம் பார்த்தீங்களா, எங்கள் உதயனா பட்டையை கிளப்பிட்டார் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஊப்பிக்களை உற்சாகப்படுத்திய உதயனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்காங்க. பிரச்சனைங்க லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணு மைக்கேல் சி. நான் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்லயே எல்லாரையும் ஹேண்டில் பண்ணிருக்காரு. அசால்ட்டா பாருமதே அடிப்பா பாருமா போ அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிருக்காரு. ஒன்னும் இல்லைங்க, நம்மளுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக ஒரு பக்கம், தாவேகா ஒரு பக்கம் அட்டவணையை வெளியிட்டுருச்சு. செப்டம்பர் 13 போறேன் அப்படின்ட்டு. இன்னமும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துறதா சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சு இப்போது கிளம்புங்க, யாராவது ஒருத்தர் உங்க சார்ந்து போய் பேசுங்கப்பா, அதை செஞ்சு பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வரப்போது இப்பவும் பேசாம இருந்தா எப்படிப்பான்னு சொல்லிட்டு உதயனாவை அமுச்சு விட்டுருக்காங்க. இப்போவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. இன்னைக்கு அதிமுக முடிவு பண்ணிட்டான், நம்ம எந்த அணியா இருந்தாலும் சரி அத்தனை பேர் ஒரே கொடை கீழே வந்துட்டோம், அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் எனக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். ஆனா அவருமே பாத்தீங்கன்னாக்கா பலத்த யோசனைக்கு அப்புறம் தான் வெளியிலேயே வந்திருக்காரு. என்னன்னா, எப்படி போய் மக்களை சந்திக்கிறது, மக்களை சந்திச்சாக்கா ஊர்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. நீட்ல ஆரம்பிச்சு தூய்மை பணியாளர்கள் வரைக்கும் தூணு காரி துப்புவாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி ஓகே, வேற ஒரு ரூட்டை பிடிச்சிருவோம். என்னன்னாக்கா வழக்கமா நமக்கு எப்பவும் முட்டு கொடுக்கறது யாரு, இந்த 200 ரூபா ஊப்பிக்கள். அந்த 200 ரூபா ஊப்பிக்களை மட்டுமே சந்திச்சிருவோம், நம்ம கேட்டா தேர்தல் பிரச்சாரம்னு சொல்லிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு புது ரூட்டை இப்ப பிடிச்சிட்டு இருக்காங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு. அதாவது களத்துக்கு வா அப்படின்னு சொன்ன ஒரு அட்டவணையை வெளியிட்டாப்ல. அவனை களத்துக்கு வர சொன்னேன், எப்பப்போ எங்கெங்க வர போறேன்னு பார்த்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அட்டவணையை வெளியிட்டாப்ல. களத்துக்கு வர சொன்னவங்க ஒரு ஹாலில் 200 ரூபா ஊப்பிக்களை வச்சு தேர்தல் பரப்புரையை முடிச்சிட்டாங்க. இதுல வேற திமுகவின் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய உதயனா காஞ்சிபுரத்தில் இருந்து அப்படின்னு வேற ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்க பைத்தியக்காரனுங்க. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு கேள்வி, இப்போ இந்த ஊப்பிக்களை சந்திச்சு பேசுற நீங்க ஏன் மக்களை சந்திச்சு பேசலாமே, அது என்ன தவறு இருக்கு? இல்ல எனக்கு புரியுது, நீங்க மக்களை சந்திச்சாக்கா கண்டிப்பா மக்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் கேட்பாங்க. நீங்க பேசுறது உங்க வாயிலே போடுவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அனிதா பேர்ல மருத்துவமனையை கட்டிட்டீங்களான்னு கேட்பாங்க. அனிதான்ற ஒரு குழந்தை நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, 1200க்கு 1120 மார்க். டாஸ்மாக கண்டிப்பா எங்க ஆட்சி காலத்தை மூடிடுவோன்னு கொடி பிடிச்சிங்களே, இப்ப மூடிட்டீங்களான்னு கேட்பாங்க. மாதம் மின் கட்டணம்னு சொன்னீங்களே, அது அமலுக்கு கொண்டு வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க. கூலி படம் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சா, சாரி கூலி தொழிலாளரோட பிரச்சனை தீர்வுக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. மழை காலம் வேற வரப்போகுது, அந்த 4000 கோடி மழைநீர் வடிகால் திட்டத்தை செலவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஆனா இதுக்கெல்லாம் அஞ்சர் ஆளா நீங்க வழக்கம் போல என்ன சொல்லணும், ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அவ்வளவுதான், எல்லாத்தையும் தொடச்சு போட்டு போக வேண்டியதுதான். ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா இவங்க கேள்வி கேட்கறது, நீங்க தேர்தல் வாக்குறுதின்னு கொடுக்கறது, இதெல்லாம் சகஜம் தானே. இதுக்காக போய் மக்களை சந்திக்க பயந்துகிட்டு வெறும் ஊப்பிகளோட ஒரு ஹால்ல முடிச்சிட்டா நல்லா இருக்கா உதயனா? இதுல இவர் பேசின விஷயம் தான் செம்ம ஹைலைட். அது என்னன்னாக்கா, 2 திமுக காரனும் சந்திச்சுட்டா என்ன பேசுவாங்க தெரியுமா தெரியாதா? என்னங்க எப்படி இருக்கீங்க, அப்புறம் பாத்துக்க தலைவர் இதெல்லாம் கேட்டீங்களா, பாத்தீங்களா, இதெல்லாம் படிச்சீங்களா, பொதுக்கூட்டத்துக்கு எப்படி வரீங்க, இந்த மாதிரி வந்து 2 பேரும் அவ்வளோ ஆர்கானிக்கா 2 திமுக காரன் சந்திச்சாக்கா அவ்வளோ ஆர்கானிக்கா. பேர் சொல்லும் போது சிரிப்பு வருது பாருங்க. 2 பேர் சந்திச்சுட்டாங்கனாக்கா அவ்வளோ ஆர்கானிக்கா பேசுவாங்களாமா. ஐயோ ஐயோ. இதே 2 அதிமுக காரன் சந்திச்சான் அப்படின்னாக்கா, இது மாதிரி இவன் யாரா இருப்பான், இவன் எப்போ கால வருவான், இவன் யாரோட டீம், இவன் முதல்ல இவன் வந்து இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ சசிகலாவா இல்லை டிடிவி தினகரனா அப்படின்லாம், தீபா டிரைவரா அப்படின்லாம் அவங்களுக்குள்ளேயே வந்து பேசி ஒரு மனசில் நினைச்சுப்பாங்களா. அந்த மாதிரி வந்து இவங்க வந்து பிரிஞ்சு கிடக்குறாங்களாம். ஒரு அணியா இவன் யார் அணினே தெரியாத மாதிரி இருப்பாங்களா 2 அதிமுக காரன் சேர்ந்தாங்கன்னா. இதே 2 அதிமுக காரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க, சந்திக்கும் போது 2 பேர் பேசிக்கவே மாட்டாங்க. யாருக்கால யார் வாரி போட போறா முதல்ல அப்படிங்கறத போட்டியே. எந்த அணியா இருப்பான், என்ன பார்த்து 1 மாசம் ஆச்சு. இந்த 1 மாசத்துல ஏற்கனவே ஒரு 3 அணி புதுசா உருவாயிருக்கு. ஓபிஎஸ் அணியா, இபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, இல்ல சசிகலா அணியா, இல்ல தீபா அணியா, இல்ல தீபாவோட டிரைவர் அணியா, இவன்ட்ட பேசலாமா வேணாமா, இவன் நாளைக்கு எந்த அணியில இருப்பான் அப்படிங்கறத குழப்பத்துல இருப்பாங்க. ஆனா திமுக காரங்க அப்படி கிடையாதுங்க, ஒத்துமைங்க. முஸ்தபா அப்படின்னு பாட்டு பாடுற அளவுக்கு அவ்வளவு ஒத்துமையா இருப்பாங்க, பார்த்து போங்க. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏடிஎம்கேல மட்டும்தான் அணியா இருக்கா, திமுகவில் அணியே கிடையாதா? அங்கிள் ஸ்டாலின் அணி அப்படின்னு ஒன்று இருக்கு, உதயநிதி அணி அப்படின்னு ஒன்று இருக்கு, கனியக்கா அணி அப்படின்னு ஒன்று இருக்கு, இது பார்த்தாத சபரீசன் அணின்னு வேற ஒன்று இருக்குங்க. இவ்வளவு எதுக்குங்க இப்ப புதுசா வேற இன்பநிதி அணி தொடங்க போறாங்களாமே. அந்த மாதிரி இவங்களுக்குள்ளே குரூப்பா சுத்திட்டு கிடக்குறாங்க. இவங்க வந்து அதிமுகவில் இத்தனை அணி இருக்கிறத பத்தி பேசுறாங்க. 2 அதிமுக காரன் சந்திச்சானாக்கா என்ன பண்ணுவான், என்ன பேசுவான் அப்படின்னு சொன்னீங்க. 2 திமுக காரன் சந்திச்சானா உண்மையிலேயே என்ன பேசுவான்றது மக்களுக்கு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அதாவது என்ன பேசுவாங்கன்னா, அந்த பையுக்குள்ள 5 சவர நகை இருக்கு, எடுத்தா ஆளுக்கு பாதி அடிச்சுக்கிறோமா அப்படின்னு பேசுவாங்க.
இன்னைக்கு தங்க வேட்டை தான் ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேனே. வெரி குட் குடு அப்புறம் பிரிச்சுக்கலாம் பங்குன்ற போங்கே வேண்டாம். நீ அடிக்குது உனக்கு, நான் அடிக்குது எனக்கு. டீலா நோ டீலா? டீல் டீல் போப்போ. நீ அந்த கட்சியை பத்தி அவதூறு பரப்பு, நான் இந்த கட்சியை பத்தி அவதூறு பரப்புறேன்னு தான் பேசியிருப்பானுங்க. நீ பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி சம்பாரி, நான் சினிமா படம் எடுத்து சம்பாதிக்கிறேன்னு தான் பேசுவாங்க. இல்ல 2 திமுக காரங்க ஒன்னா சேர்ந்தா அப்படின்னு ஆக்கப்பூர்வமா பேசிடுவாங்க. எங்க எப்படி எப்படி கொள்ளையடிக்கலாம், மாட்டிக்காம எப்படி எப்படிலாம் கொள்ளையடிக்கலாம், மாட்டிட்டாலும் பரவாயில்ல எப்படி கொள்ளையடிக்கலாம்ன்றத பத்தி தான் பேசுவாங்க. இவங்க என்னமோ 2 திமுக காரங்க ஆக்கப்பூர்வமா பேசுற மாதிரி, என்னங்க படிச்சீங்களா பத்திரிகைலாம், எப்படிங்க பொதுக்கூட்டத்துக்கு எப்படி வர போறீங்க, இப்படி பேசுவாங்க 2 திமுக காரங்க. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதுல சின்னவர் இன்னொரு விஷயம் சொன்னார் பாருங்க, அதுதான் செம்ம ஹைலைட். உண்மையிலேயே வந்து டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து சின்னவரை பார்த்து கையெல்லாம் நடுங்குது பாத்தீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இவர் உடனே என்ன பண்ணாருனாக்கா, இல்ல கை நடுங்கிறதெல்லாம் இருக்கட்டும், யாருக்கு முட்டி அதிகமா தேஞ்சு போயிருக்குன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்புல. நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன், என் விரல் ஆடுகிறதா? நீ சொல்றாரு கை ஆடுது யாருன்னு பாத்தீங்களா, யாருக்கு முட்டி அதிகமா தேர்ந்தெடுக்குன்னு பாப்போமா. ஏங்க அவர் கோவப்பட்டு வா போட்டிக்கு வான்னு கூப்பிட்டாருனாக்கா அசிங்கமா போயிடாத. நான் கேட்கறேன்னு முட்டி யாருக்கு அதிகமா தேஞ்சிருக்கு அப்படின்னாக்கா எதை குறிப்பிடறா நமக்கே தெரியும். அதாவது பதவிக்காக சசிகலாமா காலில் போய் விழுந்து முட்டி போட்டு நடந்து போனாப்ல அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தான் இவங்க சொல்றாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், பதவிக்காக ஒரு தடவை முட்டி போட்ட இவரையே யாருக்கு முட்டி தேஞ்சதுன்னு பார்க்கலாமான்னு கேட்குறேன். நீங்க ஒரு தடவை இடி ரைடு வரும்போது முட்டி போட்டே டெல்லியில் எல்லா வேலையும் பண்றீங்களே, அப்போ உங்களை கேள்வி கேட்டாக்கா எங்க போய் மூஞ்ச வச்சுப்பீங்க? இல்ல போட்டிக்கு கோவப்பட்டு வா அப்படின்னு ஒரு அதிமுககாரன் கூப்பிட்டானாக்கா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. யாருக்கு முட்டி அதிகமா தேர்ந்தெடுக்குன்னு பாப்போமா. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அதான் சொல்றேனே, விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொம்ப விளையாட்டுத்தனமாவே பேசிட்டு இருக்காரு. இதுல வேற ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, டெல்லியில முட்டி போட்டு நீ ரீப்ளேஸ்மெண்ட்காக தான் ஜெர்மனிக்கு போயிருக்காரு அங்கிள் ஸ்டாலின் வேற சொல்றாங்க. இல்ல இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு கட்சியோட துணை முதலமைச்சர், சரிங்களா, துணை முதலமைச்சர் அடுத்து அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணை முதலமைச்சர் இந்த அளவுக்கு யாருக்கு முட்டி தேஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா அப்படின்ற அளவுக்கு கொச்சையா பேசினாக்கா, அப்ப கட்சியில இருக்க தொண்டர்கள் இந்த ஊப்பிக்கெல்லாம் எப்படி பேசுவாங்க? இல்ல நீங்க இப்படிதான் பேசுவீங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்களை உள்ள வச்சிட்டு இருக்கும்போது நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு தெரியும். அதெல்லாம் ஓகே. ஆனா பேசுறதுக்கு என்ன தகுதி உங்களுக்கு இருக்கு? இது வரைக்கும் ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நம்ம அங்கிள் ஸ்டாலின் அவர்கள் வந்து ட்ரோல் இல்லாம தாண்டி போயிருக்காருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் ட்ரோல் பண்ணி தான் அனுப்புவாங்க. அவர் அந்த மாதிரி இருந்துகிட்டு நீங்க மத்தவங்களை விமர்சிக்கிறீங்களா? நீங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? என்னடா சொல்ற? விடிய விடிய அங்கே இருந்தியா? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக அங்க சொன்னீங்க. தமிழ்நாட்டுல அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார்? அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. பீகார்ல கூட தேர்தல் ஆணையம் நினைச்சது நடக்காது. நான் போயிட்டு வந்த அனுபவத்தில் சொல்றேன். ஒரு கேள்விகளை வாங்கிட்டு அதுக்கு பதில்களை மனப்பாடம் பண்ணா பரவாயில்ல, கேள்வியும் சேர்த்து மனப்பாடம் பண்ணி பார்த்துருக்கீங்களா நீங்க? அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல நிறுவனங்கள் இருந்தாலும் அவங்க புதிய திட்டங்களை இங்கதான் தொடங்கணும், விரிவுபடுத்தணும்னு அவசியம் இல்லை. அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா என்ன மேடம் நீங்க பிட்டு அடிக்க விட மாட்டீங்க, புக்கு பார்த்து எழுத விட மாட்டீங்க, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல கேள்வி கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? மற்ற கட்சிகளை ஆளுங்கட்சியான நீங்க தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றல, எந்த துறை எடுத்தாலும் ஊழல், எல்லாத்துலயும் அநியாய அக்கிரமம், திமுக காரனாலே கொள்ளையடிக்கிறான் திருடுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. நீங்க இன்னொரு கட்சிகளை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எப்படி இந்த ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் வந்து ஆனுவல் லீவுக்கு ஆயா வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னாக்கா, ஏதாவது போறப்ப சொப்பு சாமான எடுத்துட்டு போப்பா விளையாடுறதுக்கு உதவல அப்படின்னு போது பாத்தீங்கன்னா, இவர் அந்த மாதிரி கிளம்பி தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு முட்டையும் செங்கலையும் கொண்டு வந்து நம்ம கிட்ட அப்படியே ஒரு ஜோக் காமிச்சு ஓட்டு வாங்கிட்டாப்ல. முட்டை எடுத்தா போதும் டாக்டர் ஆயிடலாம். இப்ப இந்த தடவை தேர்தல் இந்த ஆனுவல் லீவுக்கு என்ன கொண்டு வர போறாரு தெரியலையே சொப்பு சாமானு. நான் என்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஒரு முழம் கயிறையும் பூச்சி மருந்தையும் எடுத்து வந்துட்டீங்கன்னாக்கா கரெக்டா இருக்கும். எங்களை கர்ண கொலை பண்ணி எங்களை இது பண்ணிடுங்க. சரிம்மா நன்றி. சரிம்மா நன்றி.
நமக்கே தெரியும் இபிஎஸ் வந்து அவரோட ஆட்சி காலத்தில் எவ்வளோ மக்களுக்கு அநியாயம் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனாலும் வந்து இப்போ மக்களை தைரியமாக சந்திக்கிறாங்க. ஏன்னா வந்து மக்களை சந்திச்சு பேசணும், மக்கள் கோரிக்கைகளை கேட்கணும், இதெல்லாம் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இவங்க ஒரு ஹாலில் வெறும் ஊப்பிக்களை வச்சு தேர்தல் பரப்புரை அப்படின்ற பேரில் பண்ணுறதுக்கு பேர் அரசியலா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிருவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. களத்துக்கு வா, களத்துக்கு வர சொல்லு, மக்களை வந்து சந்திக்க சொல்லு அப்படின்னு மற்றவங்கள சொன்னால் மட்டும் பத்தாது, அது நமக்கும் பொருந்தும் அப்படின்றது தெரியணும். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. எப்படி இந்த தேர்தல் முழுக்க இதே மாதிரியே ஊப்பிக்கலை வச்சே வந்து தேர்தல் பரப்புரை வச்சு முடிச்சலாம் ஏதாவது பிளான் கிட்ட வச்சிருக்கீங்களா? எப்படி அது சரி, மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருந்தாக்கா அவங்க முகத்துல இருந்து முழிக்கலாம். பண்ணது பூரா அநியாயம் துரோகம் அப்படி இருக்கும்போது எப்படி முகத்துல முழிப்பீங்க? ஆனா அதுக்கெல்லாம் அஞ்சர ஆள் நீங்க கிடையாது. எப்படி யோசிக்கிறாங்க இவங்க? நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? எப்படி வந்து அங்கிள் ஸ்டாலினுக்கு டூ போட்டு நீங்க அனுப்புறீங்க ஷூட்டிங்க்கு, அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா உங்க கட்சியில் இருக்க எல்லாருக்கும் ஒரு டூ போட்டு தேர்தல் பரப்புரைன்ற பேர்ல வெளில அனுப்புங்க. அடி வாங்குறதால அவங்களே வாங்கிட்டு போட்டோம் மக்கள்கிட்ட.